வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர போகிறாங்க. 131வது அமெண்ட்மெண்ட். அது சம்மந்தப்பட்ட டிபேட்டு பார்லிமெண்ட்டில் நடந்துக்கிருக்கு. டிஆர் பாலு, திமுக எம்பிக்களுடைய ஹெட் டிஆர் பாலு அங்கே என்ன பேசியிருக்காருன்னா, கருப்பு சட்டையில் வந்திருக்காரு. ஏன்னா மாநிலம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறத ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடியெல்லாம் ஏற்றப்படலை, திமுக சொல்கிறத ஸ்டாலின் சொல்கிறத மக்கள் காதில் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிண்டல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அப்படிங்கிற பேரில் குறுக்கு வழியில் திணிக்க மத்திய அரசு முயல்கிறது அப்படின்னு டிஆர் பாலு பேசியிருக்காரு. அப்படியே கூட பேசும்போது, எங்களுடைய தலைவர் கூட சேலத்தில் சட்ட திருத்த நகலை எரிச்சிருக்காரு, கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு டிஆர் பாலு அவையில் பேச, உடனே மக்களவையுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் தலைவர் கருப்பு கொடி ஏற்றுனா என்ன, இல்லை நீல கொடி ஏற்றுனா என்ன, மஞ்சள் கொடியை ஏற்றுனா எங்களுக்கு என்ன, அதெல்லாம் எதுக்காக இங்கே அவையில் பேசிக்கிருக்கீங்க அப்படின்னு ஓம் பிர்லா பதிலடி கொடுத்துருக்காரு. உங்கள் தலைவர் கருப்பு கொடி ஏற்றுனா எங்களுக்கு என்ன, நீல கொடி ஏற்றுனா எங்களுக்கு என்ன, அதெல்லாம் எதுக்காக இங்கே பேசிக்கிருக்கீங்க அப்படின்னு ஓம் பிர்லா பேச, திமுக உடன்பிறப்புகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு ஃபைனல் வார்னிங், பிரதமர் மோடிக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவெல்லாம் வெளியிட்டார். ரொம்ப ஆவேசமாக வீடியோவில் பேசியிருந்தார். இன்றைக்கி மக்களவையுடைய சபாநாயகரே ஸ்டாலின் அவர்களை இந்த கலாய்க்கிறாரு. மக்களவையுடைய சபாநாயகரே ஸ்டாலின் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை, இதில் பிரதமர் மோடிக்கு வார்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டாபிக்கு பேசுபொருளாக மாறி இருக்குங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் கொண்டு வரப்படுதுல. அகிலேஷ் யாதவ் என்ன பேசியிருக்காருன்னா, மொத்தம் 21 மாநிலங்களில் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்குது. பெண் முதல்வர் எத்தனை மாநிலங்களில் பாஜக உட்கார வச்சுருக்காங்க பெண்களை முதல்வராக? டெல்லியில் மட்டும். டெல்லி முழு மாநிலம் கிடையாது, அது ஒரு ஹாஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா துணைநிலை ஆளுநருடைய கண்ட்ரோல் தான் அதிகமாக இருக்கும் யூனியன் டெரிட்டரியில். அப்போது ஒரு மாநிலத்தில் கூட பெண்களை முதல்வராக பாஜக அப்பாயிண்ட் பண்ணலை. இதில் பெண்களுக்கான மசோதாவா அப்படின்னு அகிலேஷ் யாதவ் பேசியிருக்காரு. சும்மா எதுகை மோனையோடு பேசுகிறதுக்கு இதில் லாஜிக் இருக்கும். ஆனால் இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தது மோடி தானே. காங்கிரஸ் திமுக கூட்டணி எத்தனை வருடங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, இந்த ஐடியா கூட அவங்களுக்கு வந்ததில்லையே. மோடி சர்க்காருக்கு தான் இந்த ஐடியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இதிலெல்லாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்க்கட்சிகளுக்கு. எதிர்க்கட்சிகள் கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் கேளுங்க. இத்தாலியுடைய ஹெட் யார்? ஜார்ஜியா மெலோனி. ட்ரம்ப்பு அவமரியாதையாக இத்தாலியுடைய ஹெட்டை பேசிடுறாரு. ட்ரம்ப் தான் வாய்க்கு வந்ததை பேசுவார்ல, அது மாதிரி இத்தாலியுடைய ஹெட்டை பேசிடுறாரு. இத்தாலியுடைய பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று பேசின வீடியோ உலக அளவில் ட்ரெண்டிங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவைக்குள்ளே தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியெல்லாம், அது எல்லாத்தையும் தாண்டி இத்தாலியுடைய சிட்டிசன் நான், என் நாட்டையோ என் நாட்டுடைய தலைவரையோ அவமரியாதையாக பேச ட்ரம்ப்புக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, வாயை அடக்கிக்கோங்க, என் நாட்டுடைய தலைவரை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு யார் கேட்டிருக்கிறது? இத்தாலியுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க. இது எதிர்க்கட்சி தலைவர். இதுவே இந்தியாவில் நடந்திருந்தா, மோடியை யாராவது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் அவமரியாதையாக பேசியிருந்தா ஒரு எதிர்க்கட்சி லீடராவது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்களும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக பேசிக்கிருப்பாங்க. இந்தியாவுடைய எக்கானமி டெட் எக்கானமி அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதுக்கு ஜால்ரா போட்டவங்க தானே இந்த எதிர்க்கட்சிகள். அதனால் நம்ம ஊர் எதிர்க்கட்சிகள், நமக்கு வாய்த்த எதிர்க்கட்சிகள் இப்படி, இத்தாலிக்கு வாய்த்த எதிர்க்கட்சிகள் அப்படி. அதனால் எதில் பாலிடிக்ஸ் பண்ணணுமோ அது எதில் பண்ணணும். இந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவெல்லாம் விமர்சனம் பண்ணுறதை அகிலேஷ் யாதவ் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. இதில் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படிங்கிற இந்த ரிசர்வேஷனில் இஸ்லாமிய பெண்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் பேச, அமித்ஷா டென்ஷன் ஆகிட்டார். மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ரிலீஜியன் பேசிஸில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த 33% இடஒதுக்கீடுக்குள்ளே உள் இடஒதுக்கீடு கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அமித்ஷா
கொந்தளிச்சிருக்காரு பார்லிமெண்ட்ல. இதெல்லாம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.